பராசக்தி இந்த படத்தினுடைய பெயரையும் சரி, அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கமும் சரி, கடந்த 60 ஆண்டு கால தமிழ் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு வார்த்தை. சிவாஜி கணேசனுக்கு பிறகு இப்போ சிவகார்த்திகேயன் நடித்திருக்கக்கூடிய ஒரு படத்தினுடைய டைட்டில். இந்த படத்துக்கு தேட்டரில் சீட்டு நமக்கு கிடைக்குமா, அந்த அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. பட் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், தேட்டர் ஓனர் இன்சார்ஜஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, சன் டிவியில் பிற்பகல் 3 மணிக்கே இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, ஜனநாயகன் படம் இருக்குல்ல, அந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் 4:30க்கு தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த போட்டி அப்படிங்கிறது அந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ்லேயே தொடங்கியிருக்கு. என்ன சண்டை, இதுக்கு இடையில் இந்த ஒரு சின்ன படம் ஒன்று பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இலங்கை சம்பந்தமான படம், இலங்கை தமிழர்கள் சம்பந்தமான படம், ஒரு பெரிய ட்ராஜடி. இந்த பொங்கல் ரிலீஸுக்கு ஆகக்கூடிய 2 படங்களுக்கு இடையில் 3வது படம் ஒன்று சிக்கி தவிச்சிருக்கு. அதைத்தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட, கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாம் தியேட்டர்ல போய் பாருங்க. இப்போ நான் இந்த ரிலீஸ் மேட்டருக்கு வரேன். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஆகாஷ் சொன்னது வந்து, அண்ணே இது வந்து நம்ம டிசம்பர்ல ஷூட் ஆரம்பிக்கிறோன்னு, அதுக்கப்புறம் நம்ம படம் வந்து முடிச்சிருவோம். ஸோ மேம்கிட்டையும் நான் பேசிட்டேன். படம் வந்து நம்ம தீபாவளிக்கு கொண்டு வரலாம், இல்லை அக்டோபர் கொண்டு வரலாமான்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவர் சொன்னாரு, இல்ல அக்டோபர்ல வந்து விஜய் சாரோட படம் டேட் போட்டுட்டாங்க, அப்போ வேண்டாம். ஜனவரி பொங்கல் யாருமே அனௌன்ஸ் பண்ணல, நம்ம அதை லாக் பண்ணிடுவோம். ஏன்னா இங்க நம்ம ஊர்ல 10 நாள் லீவ் இருக்கு, அதை லாக் பண்ணி தானே நான் ஃபுல்லா ஒர்க் பண்ண போறேன்னாரு. சூப்பர் ப்ரோ, நீங்க அது உங்களுடைய கால், நீங்க தான் ப்ரொடியூசர், சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அது ஒரு அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூலயே அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி படம் வந்து பொங்கலுக்கு நாங்க பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு, அதுல இருந்து சில நாள் கழிச்சு விஜய் சாரோட படம் ஜனநாயகன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நான் உடனே ஐயோ இது பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஆகாஷ் ப்ரோ கால் அடிச்சேன். ப்ரோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்களா? ஆமாண்ணே, அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ப்ரோ இது மாதிரி அந்த படமும் வருது, நம்மளும் பொங்கல் சொல்றோமே போது, ஆனா 10 நாள் இருக்கிறதுனால 2 படம் கண்டிப்பா தாங்குனேன் அப்படின்னாரு. ஓகே, பட் நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, ஆனா சேஞ்ச் பண்றதுல 2 சிக்கல் இருக்குன்னா, ஒன்னு நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ், இது சுத்தி இருக்க பிசினஸ் எல்லாமே ஜனவரின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பேசி பண்ணிருக்கோம். இன்னொன்னு, அதுக்கப்புறம் தள்ளினா ஏப்ரல் மேல தானே பண்ணணும், அந்த டைம் எலெக்ஷன்ஸ் இருக்குன்னு, அப்ப இது வேணானே, நமக்கு வேற வழி இல்லைன்னா இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்ப பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிசினஸ் எல்லார்ட்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்றான்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதை நான் கேட்டேன். ஓகே ப்ரோ, ஏன்னா அது கரெக்டான இதாகவும் இருந்துச்சு. படம் அவங்க எப்படி கரெக்டா பொசிஷன் பண்ண நினைக்கிறாங்களோ அதை கரெக்டா நம்ம ஏத்துக்கிறது தான் நம்ம ஒரு ஆர்டிஸ்டா நம்மளோட வேலை. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஆனா இது கரெக்டா கம்யூனிகேட் மட்டும் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நான் ஜெகதீஷ் போன் அடிச்சேன். ப்ரோ, ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சாரோட ப்ரோ, இது மாதிரி படம் நீங்க வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னா. ஆமா ப்ரோ, அது வந்து இந்த டிஜிட்டல் பிசினஸ் நிறைய ரீசன்ஸ் இருந்தது, அதனால போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ப்ரோ நம்ம படம் அப்ப அனௌன்ஸ் பண்ணியிருந்தோமே ப்ரோ. அவரு சொன்னாரு, ப்ரோ 2 படம் வரலாம் ப்ரோ, 10 days லீவ் இருக்குல்ல. ப்ரோ 2 படம் வர்றது பிரச்சனை இல்லை ப்ரோ, சாரோட லாஸ்ட் பிலிம்னு சொல்றாங்க, அதனால அப்ப ஜெகதீஷ் சொன்னாரு, ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம 2 படமும் சூப்பரா இருக்கும் அப்படின்னாரு. இல்ல ப்ரோ, இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, லாஸ்ட் பிலிம்னால சார்கிட்ட என்ன செனாரியோங்கிறத கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இல்ல நடுவுல யாராவது சிலர் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க தேவையில்லாம. ப்ரோ சார் எல்லாமே நான் டீடைலா சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே, ஆல் ஓகே. சார் உங்களுக்கு விஷயம் சொல்ல சொன்னாரு, நம்ம சூப்பரா பண்ணலாம். இவ்வளவுதான் இதுக்குள்ள நடந்த மொத்த கதை.
இதை வந்து டோட்டலா மாத்தி மாத்தி வேற வேற மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும்? சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம். நமக்கு தெரியல நம்ம என்ன ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். கோட் படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய் சாருக்கு கால் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி சார் ஃபர்ஸ்ட் சொன்னது ஹாய் ப்ரோ அப்படின்னாரு. ஹலோ சார், சார் கோட் பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கு சார், சூப்பர் சார் அப்படின்னா. தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க? எனக்கு இந்த படத்துல உங்களோட ஸ்பெஷல் மூமெண்ட் சார், அது எனக்கு ரொம்ப மெமரபிளா இருக்கும். இல்ல ரொம்ப ஸ்வீட்டா வந்து நீங்க அதை பண்ணி கொடுத்தீங்கல்ல, நான் உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன்னு அவ்வளவு ஸ்வீட்டா சொன்னாரு. இதுதான் எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இதுக்கு நடுவில் யார் என்ன பேசினாலும் அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. மை டியர் தேங்க்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்றீங்க. 33 வருஷம் இண்டஸ்ட்ரியில நம்மளெல்லாம் என்டர்டெயின் பண்ண விருந்தார். லாஸ்ட்ல இருந்து சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் டே ஜனவரி 10ஆம் தேதி நம்ம படத்துக்கு வாங்க, பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த பொங்கல் கோலிவுட்டுக்கு அமேசிங்கான பொங்கலா இருக்கும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சோசியல் மீடியா ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப டஃபா தான் இருக்கு. எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல இந்த ஏஐ வேற வந்துருச்சு. நீ ஏஐயான்னு ஏஐட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற கண்டிஷன்ல தான் நாம எல்லாருமே இருக்கோம். அதனால இதுக்குள்ள நீங்க உள்ளே வராதீங்க. நீங்க ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டே இருங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்க படத்தை அவங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க. மற்றவங்க படத்தை மாறி மாறி செலிப்ரேட் பண்ணிக்குவோம். மேம் சொன்ன மாதிரி நம்ம சினிமா அந்த லெவலுக்கு போகும். நான் இன்னமும் கிளியரா சொல்றேங்க, எவன் என்ன வேணா சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல். எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? இப்ப நான் ஏன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பேசுறதுக்கு வரேன். சிவகார்த்திகேயன் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆடியோ லான்ச் சூப்பராக நடந்தது. பட் ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் பேசின அந்த மிமிக்ரி டயலாக்கு, ஜெயம் ரவி பேசி இருக்கக்கூடிய நானா வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கக்கூடிய டயலாக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி அதர்வா அவர்கள் பேசியிருக்கிறது, ஸ்ரீலீலா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை தனி வீடியோவாக நம்ம பார்க்கலாம். ஆனால் சுதா கொங்கரா அவர்கள் பேசினதையும் நம்ம தனியாக பேசலாம், அடுத்தடுத்து பேசலாம். ஆனால் இப்போது இந்த சல்லியர்கள் அப்படிங்கிற ஒரு படம் இடையில மாட்டிக்கிட்டு தவிக்குது. ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்தமாக ஒரு வெறும் 20 தியேட்டர்கள் கூட இவங்களுக்கு கொடுக்கலைங்கிறது வருந்தத்தக்க செய்தி. பராசக்தியும் ஜனநாயகன் படத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய போட்டியில் இவங்க எப்படி நசுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த படத்தை பற்றின முதல் விவரங்கள் சொல்லிடுறேன். நீங்கள் சுரேஷ் காமாட்சி அப்படிங்கிற தயாரிப்பாளர் தான் வெளியில் வந்து பேசுகிறாரு. தமிழ் படத்துக்கு பிவிஆர் வந்து தியேட்டரில் நீங்கள் இடம் கொடுக்க மாட்டிங்களா, தேட்டர் கொடுக்க மாட்டிங்களா, படம் ஓட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிற புகார் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போது வந்து நியாயமான விஷயம் தானே அவர் கேட்குறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கும் இந்த 2 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இடையில சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இந்த சல்லியர்கள் படம் எது தொடர்பான படம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர்கள் நிறையா பேர் சட்டை தான் வந்து போட்டிருப்பாங்க, யார் லேடிஸே. ஏன்னா அந்த இடத்துல வந்து இராணுவ உடை அப்படிங்கிறதே அந்த சட்டை தான், ரைட்டா? அதை தாண்டி வந்து அவங்க மருத்துவச்சியாக இருக்கக்கூடிய காட்சி. அப்படின்னா என்ன, மருத்துவம் படிச்சிருக்காங்க அப்படின்னு. இது எல்லாத்தையும் தாண்டி சல்லியர்கள், ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்த சிங்களர்கள் வந்து நம்ம தமிழர்களை சுட்டு கொள்ளக்கூடிய காட்சிகளையும் இதில் படமாக்கியிருக்காங்க. ஆனால் சுரேஷ் காமாட்சி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இது தமிழ் ஈழம் தொடர்பான ஒரு விஷயங்கிறதுனால இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிவிஆர் தயங்குச்சு அப்படிங்கிற மாதிரி அதை திசை திருப்பினாங்க. உடனே திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லிட்டு தியேட்டர் சங்க உரிமையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டாங்க. இதில் எப்படி வந்து ஒரு வியாழக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா புதன்கிழமை வந்து அனுமதி கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? பிவிஆரில் நாங்கள் பேசி வாங்கி கொடுத்துருப்போமே. சுரேஷ் காமாட்சி இதில் அரசியல் செய்ய நினைக்கிறாருன்னா அவர் ஒரு பக்கம் சொல்ல. ஆக மொத்தத்தில் இங்கே ப்ராப்ளம் அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்தையும் அவர் மையப்படுத்தியிருந்தார். எப்படின்னா டைரெக்டாக 75% லாபத்தை ஜனநாயகன் படத்தினுடைய உரிமையாளர்கள் கேட்குறாங்க. அதனால் பராசக்தி படத்துக்கு தான் அதிகமான அளவில் தேட்டர்ஸ் கிடைக்கும். யார் குறைவான அளவில் லாபம் எடுத்து எங்களுக்கையும் வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க.
சரி, அப்போ அந்த சல்லியர்கள் படம் என்னாச்சு, இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை பற்றி பேசுறது அப்படின்னா அது தனியாக ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சுரேஷ் காமாட்சி முடிவு பண்ணுறதா சொல்கிறாங்க. சரி, இதை வந்து நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்து அது ஒரு போராட்டம் அப்படின்னா என்ன, அவங்க மொழியில் வந்து பார்த்திங்கன்னா கொச்சையாக சில வார்த்தைகளை பேசி அதன் மூலியமாக டிவி மீடியாக்களை கவருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. பட் அது பலிக்கலை. எது எப்படியாக இருந்தாலும் இந்த டாப்பிக்கும் பராசக்தி படத்தை பற்றிய டாப்பிக்காகவே மாறிப்போச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய படம் அப்படிங்கிறது பராசக்தி. ஏன்னா சுதா கொங்கரா அவர்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது தெலுங்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சில விஷயங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதில் யாராக இருந்தால் என்ன, பெரியார் வந்து எல்லாரும் மக்களும் நல்லா இருக்கணும்னு தான் போராட்டம் பண்ணார். அப்போது வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு அவங்க வேணால் பிரித்து பார்க்கலாம். அந்த மொழி பேசக்கூடியவங்கன்னா நம்ம பிரித்து பார்க்கலாம். தமிழர்களாகிய நாம எல்லாருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் தான் நினைக்கிறோம். அந்த வகையில் இந்த படம் கருணாநிதி அவர்களுடைய அந்த டைட்டில் வசனத்தை தழுவி இருக்குது. நிச்சயமாக இது சன் டிவிக்கான ஒரு பெரிய கூஸ்பமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஆடியோ லான்ச் போட்டி அப்படிங்கிறது ஜனநாயகன் படத்துக்கு வந்து சரியாக 4:30 மணிக்கு வந்து ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச். ஆனால் 3 மணிக்கே வந்து சன் டிவியில் ஜீ தமிழுக்கு முன்னாடியே இந்த ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. பட் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசுனது விஷயத்தை வந்து பார்க்கும்போது எனக்கும் விஜய்க்கும் இடையில எந்த போட்டியுமே இல்லை. விஜய் அவர்கள்ட்ட அவருடைய மேனேஜர்கிட்டையும் நான் டைரெக்டாக பேசினேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் பதிவு செஞ்சுருக்கார். ஸோ இங்கே வியாபார போட்டி தான் இருக்கே தவிர இதற்குள்ள அரசியல் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய விஜய் அரசியலுக்கு வர்றதுனால அதை பற்றிய பார்வையும் அதை பற்றிய மக்கள் வந்து எழுப்பக்கூடிய பேச்சுக்களும் அதிகமாக இருக்குது. டாப் மோஸ்ட் ஜனநாயகன் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே நேரத்தில் பராசக்தி படமும் பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களை எல்லா பக்கத்தில் இருந்தும் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. ஒரு பெரிய டீம், ஒரு நல்ல டீம், உழைக்கக்கூடிய டீம். இந்த இடத்துல தேசிய விருது வாங்கின இசையமைப்பாளர்லாம் இந்த இடத்துல உட்காந்து இசையமைச்சிருக்காங்க. ஜெயம் ரவி அவர்கள் வாழ்க்கையில் அவர் பட்டிருக்கக்கூடிய யதார்த்தமான கசப்பான நிகழ்வுகளை மறந்து அவருக்கு ஒரு வில்லனா இதில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம். அதர்வா அவர்கள், முரளி அவர்களுடைய பையன், நல்ல ஒரு தமிழ் பையன். அவருடைய வாழ்வும் வந்து இந்த படத்தின் மூலியமாக அவர் அடுத்த ஸ்டெப்பு போவதற்கான வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லலாம். 2 படத்தையும் போய் பாருங்கள். 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, 10ஆம் தேதி வந்து பராசக்தி ரிலீஸ் ஆகுது. 2 படத்திற்கும் போவதற்கான வாய்ப்புகளை அடுத்தடுத்து நீங்கள் உருவாக்கிக்கோங்க. நல்லதொரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த பொங்கல் வந்து சிறப்பாக தை மாதம் பிறக்கும் போது ஒரு புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பிறக்குது. அது தமிழர்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய மலர்ச்சி ஏற்படுத்தினா நான் மகிழ்ச்சி அடைவேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.